செந்தமிழ் உலகம் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் மொழியில் எத்தனை எழுத்துக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்போம். நாம் சிறுவயது முதலே பள்ளிக்கூடத்தில் பயின்று வந்தது தமிழ் எழுத்துக்கள் எத்தனை என்று உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். இந்த அட்டவணையில் உலகின் இணைப்பு மொழியான ஆங்கிலம், இந்தி, வடமொழியாகிய சமஸ்கிருதம், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஒடியா போன்ற மொழிகளில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன என்னும் தகவலை கூகுள் செயற்கை நுண்ணறிவிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களை தொகுத்துள்ளது. ஆங்கிலத்தில் 26, இந்தி 52, சமஸ்கிருதம் 46 முதல் 64 வரை, மலையாளம் 56, கன்னடம் 49, தெலுங்கு 52, ஒடியா 52 எழுத்துக்களை கொண்டுள்ளன. தமிழில் மட்டும் ஏன் 247 எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது? தமிழில் கிடைக்கப்பெற்ற தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். தொல்காப்பிய வரிகள் இதோ: எழுத்து எனப்படுப அகர முதல் நகர இருவாய் முப்பத்து என்ப. அதாவது ஆ முதல் இன் வரை உள்ள 30 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களாக உள்ளன. சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. இவற்றை சார்ந்து வருவனவற்றை 3ஆக பிரிக்கலாம். அவைதாம் குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆய்தம் என்ற முப்பால் புள்ளியும் எழுத்து ஓர் அன்ன. சார்ந்து வரும் எழுத்துக்களாக குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆய்த எழுத்து இவை 3ம் உள்ளன. ஔகார இருவாய் பன்ஈர் எழுத்தும் உயிர் என மொழிப. ஆ முதல் ஔ வரை உள்ள 12 எழுத்தும் உயிரெழுத்து என கூறுவர். நகர இருவாய் 14 எழுத்தும் மெய் என மொழிப. இக்கு முதல் இன் வரை உள்ள 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்து என கூறுவர். இவ்வாறு தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்தில் உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் 30 எழுத்துக்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. உயிர்மெய் எழுத்துக்கள் 216 என்ற குறிப்புகள் ஏதும் தொல்காப்பியத்தில் இல்லை. மொழியின் எழுத்துக்களாக உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ஆகிய 30 எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. கிபி 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல் நன்னூல் பவணந்தி முனிவர் அவர்களால் எழுதப்பட்டது. தமிழ் மொழியின் எழுத்துக்கள் பற்றிய நன்னூல் வரிகள் இதோ: மொழி முதற் காரணமாம் அணுத்திரளொலி எழுத்து அது முதல் சார்பு என இரு வகைத்தே. எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் என 2 வகையாக பிரிக்கிறார். உயிரும் உடம்புமாம் 30 முதலே. உயிர் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் ஆகும். உயிர்மெய் ஆய்தம் உயிர் அளபு ஒற்றளபு அக்கிய இ உ ஐ ஔ மக் கான். உயிர்மெய் ஆய்தம் உயிரளபெடை ஒற்றளபெடை அக்கிய. அக்கிய என்றால் குறுகி ஒலித்தல். அக்கிய ஈ என்பது குற்றிய லிகரம், ஊ என்பது குற்றிய லுகரம், ஐ என்பது ஐகார குறுக்கம், ஔ என்பது ஔகார குறுக்கம், மா என்பது மகர குறுக்கம், அக்கு என்பது ஆய்த குறுக்கம். தனிநிலை 10 சார்பெழுத்தாகும். தனிநிலை என்பது ஆய்த எழுத்து ஆகிய 10 எழுத்துக்களும் சார்பெழுத்து ஆகும். உயிர்மெய் இரட்டு 108, உயர் ஆய்தம் 8, உயிர் அளபு 7 3,
ஒற்றளபெடை 6 அக்கும் இ முப்பான் 7. உயிர்மெய் இரட்டு 108. 108 2 மடங்கு 216. உயிர்மெய் எழுத்துக்கள் 216. உயர் ஆயுதம் 8. ஆயுத எழுத்து 8 இடங்களில் வரும். ஆக ஆயுத எழுத்து 8. உயிரளபெடை 73. 73 21 எழுத்துக்கள் உயிரளபெடை. ஒற்றளபெடை 6 42. ஒற்றளபெடை 42 எழுத்துக்கள். அக்கும் இ அதாவது குற்றிய லிகரம். அக்கும் என்றால் குறைந்து ஒலித்தல். குற்றிய லிகரம் முப்பான் 7 37. உகரம் 66. ஐகான் 3 அவுகான் 1 மக்கான் 3. ஆயுதம் 2 சார்பெழுத்து உருவிரி 1 370 என்ப. அக்கும் உகரம் குற்றிய லுகரம் 66. 36. குற்றிய லுகரம் 36. ஐகான் ஐகார குறுக்கம் 3. அவுகார குறுக்கம் 1. மக்கான் மகர குறுக்கம் 3. ஆயுதம் ஆயுத குறுக்கம் 2. 1 370. 370 1 குறைந்தால் 369 எழுத்துக்கள். சார்பெழுத்தின் உருவிரி. உருவிரி என்பது உட்பிரிவு. இதை தவிர தமிழ் மொழியில் 247 எழுத்துக்கள் உள்ளன என்று எந்த ஒரு குறிப்பும் நன்னூல் இலக்கண நூலில் இடம்பெறவில்லை. முதலெழுத்துக்கள் 30 என்றும் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும் என்றும் அந்த 10 வகையில் விரிவாக 369 எழுத்துக்கள் உள்ளன என்று கூறுகிறது. முதலெழுத்துக்கள் 30 எழுத்துக்களே தமிழ் மொழியின் எழுத்துக்களாக கொள்ள வேண்டும். மற்ற இந்திய மொழிகளில் உயிர் மற்றும் மெய்யெழுத்துக்களின் கூட்டுத்தொகையை மொழியின் எழுத்துக்களாக கொள்கிறார்கள். தமிழ் மொழியிலும் உயிர்மெய் எழுத்தை நீங்களாக 30 எழுத்துக்கள் மட்டுமே உள்ளன என்று சொல்ல வேண்டும். தமிழில் 12 உயிரெழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 30 எழுத்துக்கள் உள்ளன. நன்றி.